ஸோ புதிய வீரர்களை களத்தில் இறக்கப் போகும் நம்ம தல தோனி அவர்கள் சிஎஸ்கே உடைய டீமில் இன்னும் பல சேஞ்சஸை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான வீரர்கள் எல்லாருமே உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சீசனில் எல்லா பிளேயரையுமே ஆட வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லா பிளேயருமே பிளேயிங் லெவல் ஆட வச்சிடலாம், ஒரு போட்டியாச்சும் அவங்க ஆடிடணும், ஸோ ஆடாமல் எந்த பிளேயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு தரமான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவால் எல்லா ரசிகர்களுமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீரர்களும் சிஎஸ்கே அணிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அதுதான். சிஎஸ்கே அணியில் ப்ரியாரிட்டி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. தோனி இருக்கிற வரைக்கும் அது எல்லா விஷயமே சாத்தியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே தோனி கீழே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ஒரு ஆசையாகவே வச்சுருக்காங்க. சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறி இருக்குது, சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறாமல் கூட போயிருக்கு. பட் தோனி இருக்கிற வரைக்கும் அவர் கூட நம்ம ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், சீனியர் பிளேயர்ஸ் ஆகட்டும், ஃபாரின் பிளேயர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே தோனி கீழே விளையாடணும் அப்படின்றது ஒரு ஆசையாகவும் ஒரு கனவாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் தல தோனி அவர்கள் சிஎஸ்கேல வரக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ஒரு தரமான ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் சிஎஸ்கே இந்த சீசனில் எல்லா பிளேயருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேரர் இருக்காங்க, அந்த ஒரு சில வீரர்களை பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த சீசனில் ஒருத்தர் கூட விடாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சிஎஸ்கே வாங்க போகிறாங்க. இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் சிஎஸ்கே கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த விஷயம் சிஎஸ்கே கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ எவ்வளவோ தோல்விகளை பார்த்தாலுமே சிஎஸ்கே அணி பட் அந்த ஃபேமிலின்றது அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாத அளவுக்கு வீரர்களை சிஎஸ்கே அணி தன்னுடைய ஃபேமிலி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் நிறைய வீரர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி எந்த அளவுக்கு அற்புதமான அணி, எந்த அளவுக்கு குவாலிட்டி அணி, ஸோ எந்த அளவுக்கு ரசிகர்களை மதிக்கக்கூடிய அணியாக இருக்குது அப்படின்றது நம்ம தல தோனி ஆகட்டும், சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்களுடைய செயலில் நம்ம பார்த்துருப்போம். என்னதான் தோல்வியாக இருந்தாலும் தட்டி கொடுத்து அவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரணும், என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் அப்பயும் அவங்களை தட்டி கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சிஎஸ்கே கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத எல்லா டீமுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் எல்லா டீமுமே சிஎஸ்கே அணியை பார்த்து பொறாமப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் 5 கோப்பையை சிஎஸ்கே அணி அடித்தாலுமே 10 முறை இறுதி போட்டிக்கு போனாலுமே இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் ஒரு அற்புதமான கம்பேக்கோட, ஒரு நல்ல பிளேயிங்களோட, நல்ல குவாலிட்டியான கிரிக்கெட்டோட கண்டிப்பாக சிஎஸ்கே அடுத்த சீசனில் வேறு மாதிரியான ஒரு கம்பேக்கோட வரப்போகிறாங்க. அது நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கே என்னதான் 9 போட்டிகளில் தோல்வியை சந்திச்சிருந்தாலுமே 3 போட்டிகள் மட்டும்தான் வெற்றியை பெற்றிருந்தாலுமே இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ சீனியர் பிளேயரை தாண்டி இளம் வீரர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அணிக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த சீசன்லேருந்தே இளம் வீரர்களை சிஎஸ்கே தட்டி தூக்கி பிளேயிங் லெவலில் போட்டுட்டு வந்துட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய இந்த மூவ் அற்புதமான மூவாக இருக்குது. இந்த சீசனை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்த சீசனை வெற்றிகரமாக தொடங்க போகிறாங்க அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ எந்த மாதிரியான மாற்றத்தோடு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ யார் அந்த புதிய வீரர்கள் அப்படின்றத பார்ப்போம். ஸ்ரேயஸ் கோபாலை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு லெக் ஸ்பின்னருங்க, சூப்பராக போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான லெக் ஸ்பின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நல்ல குவாலிட்டியாக போடக்கூடிய ஸ்பின் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேட்டிங்லேயும் ஒரு நல்ல டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவர்கிட்ட வச்சிருக்காரு அப்படின்போது சிஎஸ்கே இன்னும் வரைக்குமே அவரை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸு ஐபிஎல்ல நல்லாவே பண்ணியிருக்காரு. நிறைய டீமுக்கு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சில டீமுகளை சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் காடி இருக்காரு, பஞ்சாப் காடி இருக்காரு, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் காடி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய டீமுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின் போது ஸோ இவர் எந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேயராக இருப்பார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பட் இருந்தாலுமே சிஎஸ்கே அணி இப்போது நம்ம முக்கியமான வீரரை உள்ளே கொண்டு வராங்க அப்படின் போது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் அவரை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தான் நிறைய பிளானை போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் கோபால் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ பட் நம்ம டீமில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரையாச்சும் ஒருத்தரை வெளியே உட்கார வச்சுட்டு கண்டிப்பாக இவருக்கு ஒரு சான்ஸை கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இவரை பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே 100% இருக்காங்க. கண்டிப்பாக அதை ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயராக மாறுவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த சீசனில் கண்டிப்பாக இவருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலராக இருப்பார். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் யாரும் லெக் ஸ்பின்னர் இருந்ததே கிடையாது, ஸோ எடுத்ததும் கிடையாது. அப்படி இருந்தும் இந்த டைம் அவரை நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க அப்படின்போது அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் அவர் எப்படி பண்ணுறாரு, என்ன ஒரு இன்டெட்டோட அவர்கிட்ட இருக்குது, ஸோ என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இருக்கக்கூடிய 2 போட்டி தான் முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, தல தோனி அவர்கள் அவரை பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த்தை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஆண்ட்ரே சித்தார்த் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், செம்மையாக ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. ஒன் டவுன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு, T20யில் அற்புதமாக ஆடி இருக்காரு, டிஎன்பிஎல் கூட செம்மையாக ஆடி இருக்காருங்க, இந்தியன் டீம் கூட செம்மையாக ஆடி இருக்காரு, அண்டர் 19 டீமில் ஆடி இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா குவாலிட்டியுமே இருக்கக்கூடிய இந்த ஒரு இளம் வீரரை வந்து சிஎஸ்கேன்னு எடுத்து வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அவரை பிளேயிங் லெவல் ஒரு சான்ஸ் கொடுக்காம வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அவர் சிஎஸ்கேன்னு எடுத்ததே ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அவருக்கு அதிர்ஷ்டம் பிளேயிங் லெவலில் மட்டும் கிடைச்சிச்சு. ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை பயன்படுத்துவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பு கண்டிப்பாக அவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல நாக்காரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். சிஎஸ்கேனியில் எப்படா அந்த இளம் வீரரை கொண்டு வர போகிறாங்க, முக்கியமான பிளேயர்ஸ்லாம் எப்படா சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறார் தல தோனி அவர்கள். அதில் முக்கியமான வீரர்கள் எல்லாருக்குமே மாற்றங்களை ஏற்படுத்தி அவங்கள வந்து வெளியே உட்கார வச்சுட்டு புதிய வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் முக்கியமான பிளேயராக தான் நம்ம ஆண்ட்ரே சித்தார்த் அவர்கள் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருக்க போகுது. முக்கியமான ஒரு இதை வந்து தோனி அவர்கள் அவருக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அடுத்த போட்டியில் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை தல தோனி அவர்கள் மாற்றினார்னா எல்லாரையும் மாற்றுவார், அப்படி இல்லைன்னா வச்சுங்க அதே சேம் பிளேயிங்களோட கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தல தோனி அவர்களை எப்பயுமே நம்பவே முடியாதுங்க. நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாலுமே அவர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாருங்க. சேம் டீம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்றத வந்து காட்டிட்டு அவர் போயிடுவார். என்றைக்குமே அவர் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறதே இல்லை. இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது தான் தல தோனி அவர்களுடைய ஸ்டைலே. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்குமே அவருடைய கேப்டன்சியில் பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்றைக்குமே தோனிக்கிட்ட இருந்து மாறாத ஒரே விஷயம் அதுதான். என்றைக்குமே நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படாமல் ஒரே விஷயத்தை வச்சு எப்படி ஆசைப்படலாம் அப்படின்ற அளவுக்கு தல தோனி அவர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து கிரிக்கெட் உலகத்தையே மாற்றிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு குவாலிட்டியான கேப்டன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ சிஎஸ்கேவின் இளம் பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். சூறாவளி மாதிரி போகிறாருங்க. என்ன வேகம், என்ன விவேகம், அற்புதமாக போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலராக இருக்கார். மேபி கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அடுத்து இருக்கக்கூடிய 2 T20 போட்டியில் அவரை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா போடக்கூடிய பிளேயர்ன்றதுனால கண்டிப்பாக தோனி அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த சீசன் அவரை வந்து எடுத்தது காரணம் என்னென்னா அவரை பிளேயிங் நல்லா போடணும். நல்ல குவாலிட்டியான பவுலரு, நல்லா ஸ்பீடு போடக்கூடிய பவுலர். ஸோ நல்ல வெரைட்டி இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால் நல்லா போடக்கூடிய பவுலர்ன்றதுனால அவர் ஏன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வைக்கிற விதமாக தல தோனி அவர்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த குவாலிட்டியான பிளேயரை வச்சு சிஎஸ்கேனி ஒரு நல்ல குவாலிட்டியான கிரிக்கெட்டை உருவாக்கலாம் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார் தல தோனி அவர்கள், ஸோ இவரை வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாரா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சிஎஸ்கேனியில் ஒரு சில மாற்றங்களோடு அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் களமிறங்க போகிறாங்க. ஸோ இந்த மாற்றம் சிஎஸ்கேனிக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது, ஸோ சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.